எழுப்பியிருக்காரு. அதற்கான எந்த விளக்கமும் இல்லை. சுமார் 130 டெசிபல்ஸ் அளவிற்கு சத்தம் எழுப்பக்கூடியவை இந்த காருடைய என்ஜின். எளிமையாக சொன்னால் விமானம் தரையிறங்கும் போது எழுப்பும் சத்தத்தை விட 2 மடங்கு அதிகம். அப்படி இருக்க அருகே 500 மீட்டர் தொலைவில் 2 பெரிய மருத்துவமனைகள் இருக்கிறது. ராஜீவ்காந்தி மருத்துவமனை, தமிழக அரசின் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. இரவில் இந்த சத்தம் எழுப்பப்படும் என்றால் எந்த வகையில் அனுமதி அளித்தனர் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. எந்த விளக்கமும் போட்டி நடத்துபவரிடமும் இல்லை, அனுமதி கொடுத்த காவலர்களிடமும் இல்லை அப்படின்னு தன்னுடைய குற்றச்சாட்டை அவர் வச்சிருக்காரு. நீதிமன்றத்தில் மொத்தமாக மறைக்கப்பட்ட விஷயம் இது அப்படின்னு மாரிதாஸ் அவர்கள் கடுமையான குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. குற்றச்சாட்டு மட்டும் இல்லைங்க, இது ஒரு எச்சரிக்கையான ஒரு பதிவு. இதனால எவ்வளவு உயிரிழப்புகள் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணத்தில் ஒரு மண்டபத்தில் நம்ம அந்த மேலே வாசிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு சில பேருக்கு அந்த சவுண்டை கூட அவங்களால ஒரு படபடப்பு ஏற்படும். ஆனால் இந்த கார் ரேஸுங்கிறது அவர் சொல்கிறாரு, ஒரு ஏரோப்ளேன் தரையிறங்கும் போது வர சவுண்டை விட 2